Probability distribution for class 12 exercise 11.2. 3 fair coins are tossed simultaneously at a time. 3 fair coins, 3 coins வந்து toss பண்ணுறாங்க. Find the probability mass function for number of heads. எவ்வளோ ஹெட் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ 3 fair coin அப்படிங்கிறப்போ 2 cube இல்லையா, சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 8, n of s வந்து ஈக்குவல் டு 8. திஸ் இஸ் n of s. அப்போது இது நமக்கு எழுத தெரியும். 3 ஹெட்டுங்கிறப்போ டைரெக்டாகவே ஈஸியாக எழுதிடலாம். அப்படி தெரியல அப்படின்னா ஹெச், ஹெச்டி, டிஹெச், டிடி இது நமக்கு ஈஸியாக ரைமிங்காக தெரியும். அப்புறம் ஹெச், டி. ஸோ இதை ஒவ்வொரு பேராக அப்படியே ஒவ்வொருக்கா இது எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி எடுத்துனா இதை கிராஸ் ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறப்போ யூ ஆர் கெட்டிங் திஸ். ஸோ 3 ஹெட், 2 ஹெட், 1 ஹெட், தென் 3 டெய்ல், 2 டெய்ல், 1 டெய்ல், அப்புறம் ஹெச் சென்ட்ரலில், டெய்ல் வந்து சென்ட்ரலில் வருது. ஸோ n of s 80, let x denote the number of heads. ஸோ 3 காயின் டாஸ் பண்ணுறப்ப 3லேயுமே ஹெட்டு விழாமல் இருக்கலாம், 0வாக இருக்கலாம், அல்லது ஒரு ஹெட்டு விழுந்திருக்கலாம், அல்லது 2 ஹெட்டு, அல்லது 3 ஹெட். இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து 0 ஹெட் இல்லையா, எல்லாமே டெய்லாக இருக்குது. ஸோ p of x equal to 0, p of no head, p of t, t, t. ஸோ 1/2 p of t அப்படிங்கிறப்போ 1/2, another one 1/2, 1/2, where probability of success 1/2, probability of failure 1/2, 1/8. p of x equal to 1 head. அப்போ மிச்சம் ரெண்டு என்னவாக இருக்கும், டெய்லாக இருக்கும். 1 head, other 2 tail, 1 head, other 2 tail. இப்போ இங்கே ஏற்கனவே 1/8ன்னு சொல்லிட்டோம் இல்லையா, அதனால் அதுவே டைரெக்டாக கூட நீ எடுத்து எழுதிக்கலாம். இந்த ஸ்டெப்பு எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ 3/8. 2 heads, so 2 head, 2 head, then 2 head. 1/8, 1/8, 1/8. 1/8 எப்படி வந்ததுன்னு இங்கே இந்த ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதிக்க. ஃபஸ்ட்டு வர்றது எக்ஸாக இருக்கணும், அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கணும். இது எல்லாமே ப்ராபபிலிட்டின்னு அர்த்தம். பி மீன்ஸ் ப்ராபபிலிட்டி. 0 ஹெட்டினுடைய ப்ராபபிலிட்டி 1/8, 1 ஹெட்டினுடைய ப்ராபபிலிட்டி 3/8, 2 ஹெட்டினுடைய ப்ராபபிலிட்டி 3/8, 3 ஹெட்டினுடைய ப்ராபபிலிட்டி 1/8. ஸோ இதனால் தெளிவாக புரிஞ்சுக்க. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி கட்டம் போட்டு எழுதணும். கரெக்ஷன் பண்ணுறப்போ அவங்களுக்கு அது இப்படி எழுதினாத டக்குன்னு பார்த்தோன்னா மார்க் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீ எங்கே ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னாலும் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதிடு. சில சமயம் கொஸ்டினில் இதை கொடுத்துட்டு தே மே ஆஸ்க் அதர் திங். A 6-sided die is marked 1 on ஒரு ஃபேஸ். ஸோ 6-sided டையில் 1 அப்படின்னு ஒரு ஃபேஸில் மார்க் பண்ணியிருக்கு. 3 on 2 ஃபேஸ். நான் சொல்கிறோம் 1 2 3 4 5 6 அப்படி மார்க் பண்ணல. ஒரு சைடு 1னும் மிச்சம் 2 சைடு 2 ஃபேஸஸில் 3ன்னு மார்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 1 ஒரு சைடு, 3 வந்து 2 ஃபேஸஸில், தென் 5 on 3 ஃபேஸஸ். ஸோ 5 5 5 செப்பரேட்டாக ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் 5 5ன்னு மார்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ n of s வந்து 6 கிடைக்குது. The die is thrown twice 2 times. If x denote the total score in 2 throws. 2 தடவை டாஸ் பண்ணுறாங்க, த்ரோ பண்ணுறாங்க. அதனுடைய டோட்டல் இப்போ இந்த ஃபேஸ் 1லேயும் இந்த ஃபேஸ் அடுத்த ஃபேஸ்லேயும் வரக்கூடிய ரெண்டு டை வீசுகிறாங்க. அதனுடைய டோட்டல் வந்து எக்ஸ் வந்து டினோட் பண்ணுது. ப்ராபபிலிட்டி ஆஃப் மாஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, இந்த கட்டம் போட்டு எழுத முடியா, இந்த மாதிரி வரணும். அடுத்தது இது இந்த ரெண்டும் ரொம்ப ஈஸி. அப்புறம் கியூமுலேட்டிவ் இதுவும் ரொம்ப ஈஸி, அது பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எழுதிக்க. 1 2 3 4 5 6ன்னு எழுதிடக்கூடாது. ஃபேஸ் 1ல் 1, அதர் 2 ஃபேஸஸ் 3 3, அதர் 3 ஃபேஸஸ் 5 5 5. இதை இப்படியே எழுதிட்டு ஜஸ்ட்டு ஆட் பண்ணி இது வரைக்கும் எழுதிக்க. அப்போ இதில் என்னென்னலாம் கிடைக்குது, 2 4 6 8 10. இதே நம்பர் தான் ரிப்பீட் ஆகிட்டே வருது.
ஸோ எக்ஸ் டேக்ஸ் திஸ் வேல்யூ. ஏன்னா கொஸ்டினில் எக்ஸ் டினோட் த டோட்டல் ஸ்கோர்ஸ் ஆஃப் 2 throws. ஸோ டோட்டல் ஸ்கோர்ஸ் வர்றது தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கூடாது. ஸோ எக்ஸு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதணும்னு சொன்னேன். அப்புறம் 1/36 எப்படி வருது? 2 எவ்வளோ டைம் வருது? ஒரு டைம் தான் வருது, வேறு எங்கேயுமே இங்கே இல்லை. மொத்தமாக 36, 6 6 ஆர் 36. தென் 4 எவ்வளோ டைம் அக்கர் ஆகுதுன்னு பாரு. 4 வந்து இங்கே 1 2 3 4. ஸோ 4 டைம்ஸ் அக்கர் ஆகுது. தென் 6 வந்து 6 எவ்வளோ டைம்ஸ், 8 எவ்வளோ டைம்ஸ், 10 எவ்வளோ டைம்ஸ்னு பாரு. தென் 6 பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் 6 வருதோ அதெல்லாம் ரவுண்ட் பண்ணிக்க, எவ்வளோ டைம்ஸ்னு பாரு. தென் எங்கெங்கெல்லாம் 8 வருதோ அதுவும் எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் 10 வருதோ அதையும் பார்த்து எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னு இந்த ப்ராபபிலிட்டியில் எடுத்து எழுதினா இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ், மறந்துடக்கூடாது. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா யூ ஆர் யூஸிங் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். சரி, இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஹியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். சரி, ஹியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி கிடைக்குது? ஸ்டார்டிங்கில் இந்த 1/36 போட்டிருக்கு. இந்த இடத்துல வேணால் இதை எழுதியிருக்க பாரு. ஃபஸ்ட்டு என்ன எடுக்கணும்? எஃப் ஆஃப் 2, கேபிட்டல் எஃப் தான் யூஸ் பண்ணணும் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு, கேபிட்டல் எஃப். இந்த 2 ஸ்டார்டிங்கில் அப்படியே எழுதிக்க. அப்போது அதனுடைய ப்ராபபிலிட்டி என்ன? 1/36. அதனுடைய ப்ராபபிலிட்டி தான் எடுத்து எழுதணும். நம்ம ஏற்கனவே நீங்கள் லோயர் கிளாஸில் பார்த்துருப்பீங்க. கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினால் இந்த எக்ஸ் வேல்யூ இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி இருக்கும். சப்போஸ் இங்கே 4 5 7 8ன்னு இருக்குது. ஸ்டார்டிங்கில் 4 எழுதிட்டு 4 + 5 தென் 9 + 7 இதே தான். தென் திஸ் ஒன் ப்ளஸ் this. ஸோ இதுவும் ஆட் பண்ணால் ஈக்குவலாக வரும்னு தெரியும். லோயர் கிளாஸ்லேயே இதை பார்த்துருக்கீங்க. சேம் திங். ஸோ ஸ்டார்டிங்கில் 1/3, அடுத்தது 1/36 4/36, அடுத்தது 1/36 4/36 10/36. நான் அதுக்கு பதிலாக இதை எழுதி, ஏன்னா எப்படி இருந்தாலும் ஆட் பண்ணுறப்ப சேமாக தான் வரும். ஸோ 5/36 10/36. அடுத்தது இதையும் ஆட் பண்ணிக்கும். இது வந்து நெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட்டாக அப்படியே ஆட் பண்ணிவிட்டு வரும். ஃபஸ்ட்டு இது மட்டும், அப்புறம் 1 இதுவும், அடுத்தது இது அடுத்து இது அடுத்தது இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டோட்டல் 1 வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா 36/36 1 சொல்லி வரும். ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி எழுதிக்க. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி எழுதிட்டேன். இப்போ இது கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். தென் ஸ்டார்டிங்கில் வந்து எக்ஸ் <2 2வை விட லெஸ்ஸாக எதுவுமே இல்லை நமக்கு இல்லையா. ஸோ அங்கே வந்து 0 அப்படின்னு எழுதிட்டு எக்ஸ் < > 4 எக்ஸ் ஆர் இது எழுதிட்டேன் < <= 2 வரப்போ இங்கே என்ன வரும்? 1/36. அப்புறம் இதை பார்த்து அப்படியே எழுதிடு 4 6 8 10. ஸோ இதோட வேல்யூவை அங்கேயே எடுத்துது. லாஸ்ட்டில் 1 அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 4 < <= எக்ஸு 10 விட குறைவு. 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 4 6 8, ஏன்னா இங்கே அதானே இருக்குது 4 6 8. தென் இதுக்கு நேராக வர்ற வேல்யூ 4 வேல்யூ 6 வேல்யூ 8 வேல்யூ இதை அப்படியே டோட்டல் பண்ணி எழுதிடு. நெக்ஸ்ட்டு > 6 அப்படின்னா > வருது. அப்போ இதிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். 6 8 10 மூணையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ திஸ் சம் ஓவர். கொஸ்டின் நம்பர் 3, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா அந்த மாதிரி கட்டம் போட்டு நம்ம காமிக்கணும். அண்டு ஹியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். ஹியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். நம்பர் ஆஃப் கேர்ள் சைல்டு இன் ஃபேமிலிஸ் வித் 4 children. ஒரு ஃபேமிலியில் 4 குழந்தைங்க வந்து இருக்கிறாங்க. அந்த 4 குழந்தைங்களில் கேர்ள் சில்ட்ரனை பற்றி நம்ம அந்த ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்க போகிறோம். அஸ்யூமிங் ஈக்குவல் ப்ராபபிலிட்டிஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.
ஈக்குவல் ப்ராபபிலிட்டின்னு சொல்லிட்டா 1/4 1/4 1/4 1/4 ஏன்னா மொத்தம் 4 பேர் இருக்கிறாங்க. இது வந்து 4C1 அந்த மாதிரி காம்பினேஷன் வச்சும் செய்யலாம். பட் இதுவும் ஈஸி தான். காம்பினேஷன்னு சில சமயம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பயந்துருவாங்க, என்னடா சி எல்லாம் வருது அப்படின்னு. எனக்கு என்னமோ இதுதான் ஈஸியாக தோணுது. கண்டிப்பாக உங்களுக்கும் இது தான் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஆக்சுவலாக இது ஃபார்முலா, ஏன்னா பாய் கேர்ள் அப்படின்னு இந்த 2 ஆப்ஷன் தான், அந்த 2 தான் இங்கே. எத்தனை பேர் இருக்கிறாங்க? மொத்தம் 4, அப்போ 2/4ன்னு அர்த்தம். ஸோ மொத்தமாக 16 டைம் இது NFSல வந்து 16 எலிமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பைகாட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா இது ஈஸி, பாய் கேர்ள் எகெயின் கிராஸ் ப்ராடக்ட் பாய் கேர்ள். இது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு 4 இது கிடைக்கும். அடுத்தது இது வந்து 2/1, இது 2/2, அடுத்தது 2³ ஸோ இந்த கிராஸ் ப்ராடக்ட் வர ஆன்சரை எகெயின் பாய் கேர்ள் 2/3. இது கம்ப்ளீட்டாக கடைசியாக என்ன வருது? 2/4. ஸோ இந்த 8 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, திரும்ப மறுபடியும் பாய் கேர்ள். ரொம்ப ஈஸி. பி அப்புறம் பி. தென் அடுத்தது இந்த ஆர்டர் பேர் எடுத்துகிட்டு பி, அடுத்தது இது எடுத்துகிட்டு பி, இது எடுத்துகிட்டு பி. இந்த 8 இருக்கு இல்லையா, அந்த 8க்கும் அந்த 4th எலிமெண்ட் பின்னு வரும். பாரு, இந்த 4th எலிமெண்ட் பி அப்படின்னு சொல்லி வரும் 8 இது எலிமெண்ட்ஸுக்கும். அடுத்தது இந்த 8 எலிமெண்ட்ஸுக்கும் 4th எலிமெண்ட் ஜி அப்படின்னு வரும். பாரு, 4th எலிமெண்ட் ஃபுல்லாக ஜி தான் இருக்கும். ரொம்ப ஈஸி தான். சிக்கனவே சொல்லியிருக்கிறோம்ல, எக்ஸ் 0வாக இருக்கலாம், 1 2 3 4. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வை. அப்போ நோ கேர்ள்னால் என்ன? ஒன்லி பாய். அப்போ பி. அப்போ 1 டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 16 இருக்குது. ஸோ 1/16. எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஒரு கேர்ள் இருக்கிறத மட்டும் சூஸ் பண்ண, அப்படியே தேடிட்டே வா. ஒரு கேர்ள் வர்றதெல்லாம் டிக் பண்ணி வச்சுக்க, இல்லை அப்படியே ரவுண்ட் பண்ணி விட்டுரு. அப்போ மொத்தமாக எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 இருக்குது. ஸோ இதை கேன்சல் கூட பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்க. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 2, 2 கேர்ள் சில்ட்ரன். ஸோ இதில் அப்படியே 2 பேர் வர்றதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு மாதிரி டாட் வச்சுக்க, இல்லை டிக் பண்ணிக்க, இல்லை ரவுண்ட் பண்ணிக்க. ஸோ அதிலிருந்து சூஸ் பண்ணினா மொத்தம் 6 இது வருது. அடுத்தது 3 கேர்ள் சில்ட்ரன். ஸோ 3 கேர்ள் வர்றதை அப்படியே தேடிட்டே வா. ஸோ இங்கே பாரு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தேடிட்டே வா. அடுத்தது 4 கேர்ள்னால் இந்த இடத்துல 1 தான் இருக்குது, ஏன்னா அந்த ஒரு சான்ஸ் தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், இதெல்லாம் எக்ஸ் வேல்யூ, அதனுடைய கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த ஆன்சரை எடுத்து அதுக்கு நேராக சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்க. ஸோ அடுத்து இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க? கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா. ஸோ கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் இந்த ஸ்டார்டிங்கில் வர்றதை அப்படியே எடுத்து எழுதிக்க. ஸோ f(0), அடுத்தது f(1), இதையும் ஆட் பண்ணணும். இது பக்கத்தில் இப்படி எழுதி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது f(2), இந்த 2 ஆட் பண்ண ஆன்சர் ப்ளஸ் இது, இல்லை லைனாக இந்த 3 எடுத்து வேணாலும் ஆட் பண்ணிக்க. அடுத்தது f(3), இந்த 4 ஆட் பண்ணது f(3), f(4), இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணால் கண்டிப்பாக லாஸ்ட் ஆன்சர் வந்து 1 அப்படின்னு தான் வரும். ஆட் பண்ணிப்பார். இப்போ அது எல்லாத்தையும் எடுத்துடுது. கேபிட்டல் f(x). ஸோ எக்ஸ் <0, ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா 0 விட கம்மியாக எதுவுமே இல்லை. அப்போ அது இங்கே என்னென்னு போட்டுக்கிறோம்? 0ன்னு போட்டுக்கிறோம். இங்கே இருக்கிறது எதை பார்த்து எழுதுவேன்? இங்கே எக்ஸு < ≤ 4, எக்ஸு < ≤ 3, எக்ஸு < ≤ 2, எக்ஸு < ≤ 1, தென் எக்ஸு < ≤ 0. ஸோ இதுதான் cumulative frequency function. Now question number 4, suppose a discrete random variable can only takes the value 0, 1 and 2. Discrete na தனித்தனி value, countable. The probability mass function is denoted by f(x) அப்படின்னாவே probability mass function. இதோட k வேல்யூ கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் இதனுடைய சம்மேஷன் ஈக்குவல் டு 1 அப்படின்னு தெரியும். சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1.
ஸோ சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டியோட அந்த வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 0 1 2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ எஃப் ஆஃப் 0 எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 0 அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/k. ஸோ எக்ஸுக்கு 0ன்னு போடு, அடுத்தது எக்ஸுக்கு 1 எக்ஸுக்கு 2. இங்கே ஈக்குவல் டு 1 போட்டுட்டே வா. ஸோ கேவோட வேல்யூ 8. ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எக்ஸோட வேல்யூ 0 1 2 இட் இஸ் கிவன் இன் த கொஸ்டின் இட் செல்ஃப். தென் எஃப் ஆஃப் எக்ஸனுடைய வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும். இங்கே இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், அனதர் எஃப் ஆஃப் எக்ஸ், தேர்ட் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸு. கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதோடு சேர்த்து எழுதணும். 1/8 2/8 5/8. இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 வரணும், வந்தால் தான் ஆன்சர் கரெக்டுன்னு அர்த்தம். கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை என்ன சொன்னால் எஃப் ஆஃப் 0 இதுக்கு எஃப் ஆஃப் 0 தென் எஃப் ஆஃப் 1 தென் எஃப் ஆஃப் 2 இது வந்து கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 0ங்கிறது அந்த ஸ்டார்டிங் நம்பர், எஃப் ஆஃப் 1 அப்படின்னா இதையும் ஆட் பண்ணணும், எஃப் ஆஃப் 2னா இது இந்த 3ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ அந்த ஒவ்வொரு வேல்யூவும் இப்படி தனியாக இப்படி போடணும். இந்த மாதிரி போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதணும். அப்போ தான் உனக்கு மார்க் வந்து கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஏன்னா இதுக்கும் மார்க் உண்டு எடுத்து எழுதுறதுக்கு. ஸோ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கிறப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு சைன் இருக்குது. ஏன்னா லெஸ் தேன் 0 இல்லை. அந்த ஈக்குவல் டு போடுறப்போ எஃப் ஆஃப் 0 நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த எஃப் ஆஃப் 0 தான் 1/8. அடுத்தது எக்ஸு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 அந்த கண்டுபிடிச்ச 3 ஆன்சர் எழுதி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னா 1 2. மொத்தமே இங்கே 0 1 2 மட்டும்தான் அந்த பாக்ஸில் இருக்குது. ஸோ அதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்க. Now question number 5. The cumulative distribution function of a discrete random variable is given by capital F of s. Capital F of na cumulative distribution function. Capital F of s இருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா small f of s கண்டுபிடிக்கணும். Probability mass function na small f of s. Cumulative distribution function na capital F of x. ஒன்றுமே இல்லை. capital F of x கண்டுபிடிக்கணும்னா ஆட் பண்ணிகிட்டே வந்தியா, ஸ்டார்டிங் நம்பர் அப்புறம் அடுத்தது. ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் மைனஸ் பண்ணிகிட்டே வர்றோம், அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து போனால் ஈஸியாக இருக்கும். 1லேருந்து 0.85 செப்பரேட் பண்ணு, அதுலேருந்து இது அப்படி பண்ணுறப்போ ஈஸியாக ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வேல்யூ வந்து இது வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். அந்த கொடுத்த சம்மை இப்படி எடுத்து எழுதியிருக்கிறோம், அவ்வளோதான். நான் இப்படி இதை லாஸ்ட்லேருந்து கண்டுபிடிச்சிட்டு போனதான் ஈஸியாக இருக்குன்னு நான் இப்படி எழுதியிருக்கேன். எஃப் ஆஃப் 3 இங்கே என்ன இருக்குது, எஃப் ஆஃப் 3 இது லாஸ்ட்டு இதுதானே. இங்கே பாரு, இந்த 3ங்கிறது இதை வச்சு சொல்கிறோம். 3 லெஸ் தேன் 2 லெஸ் தேன் 1 லெஸ் தேன் 0 லெஸ் தேன் -1 லெஸ் தேன் அப்படின்னு சொல்லி வருது. எஃப் ஆஃப் 3னா இதை பார்த்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் 3 மைனஸ் எஃப் ஆஃப் 2, எஃப் 1 மைனஸ் எஃப் ஆஃப் 0. எஃப் ஆஃப் 0 அப்படின்னா எஃப் ஆஃப் 0 மைனஸ் எஃப் ஆஃப் -1. ஏன்னா கொஸ்டினில் -1 வரைக்கும் இருக்குது, அவ்வளோதான். லாஸ்ட்டில் எஃப் ஆஃப் -1 அதுக்கு நம்ம அடுத்த நம்பர் இல்லை. ஸோ அதே தான் ஆன்சர். ஸோ இந்த கண்டுபிடிச்ச ஆன்சர் எல்லாம் இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஏற்கனவே அங்கே எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஆன்சரு இது எல்லாம் தான் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸிலிருந்து நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்லாம் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அதுக்கு நேராக இருக்கிறத எடுத்து எழுதணும். இங்கே -1க்கு நேராக 0.15, தென் 0க்கு நேராக 0.20, 1க்கு நேராக 0.25. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆன்சரும் அதுக்கு நேராக இருக்கிறத எடுத்து எழுதணும். அடுத்தது என்ன கேட்டிருக்கு, லெஸ் தேன் 1. லெஸ் தேன் 1னா எது வரும், 0 வரும் 1 வரும். ஏன்னா லெஸ் தேன் 1 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல 0, இங்கே -1 வரும். அந்த வேல்யூ
இந்த பாக்ஸில் பார்த்து எழுதிடு. greater than or equal to 2 அப்படின்னா 2 and 3. ஸோ அதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். Question number 6, a random variable x has the following probability mass ஃபங்க்ஷனாகவே கண்டிப்பாக இந்த பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இந்த கேன்னு பார்த்தாவே சிக்மா எக்ஸ்ஐ ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி அர்த்தம். சாரி, சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ ஈக்குவல் டு 1. ஸோ இந்த வேல்யூ எல்லாம் ஈக்குவல் டு 1 போட்டு யார் ஃபைண்டிங் த கே வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் -6 ஆட் பண்ணால் +5. ஸோ மைனஸில் வராது, ஏன்னா ப்ராபபிலிட்டி எப்போவுமே மைனஸில் வராது. ஸோ யூ ஆர் டேக்கிங் 1/6. Now next question, 2 less than or equal to x less than 5. ஸோ இங்கே ஈக்குவல் டு சைன் இருக்குது. ஈக்குவல் டு சைன் இருந்தால் அந்த 2ல் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு அர்த்தம். இங்கே ஈக்குவல் டு சைன் இல்லை. ஸோ 5க்கு முன்னாண்ட நம்பரு 4ஓட ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த கே வேல்யூவை ஃபைனலாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா 17/16. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 லெஸ் தேன் எக்ஸ். 3 இங்கே இவ்வளோ நேரம் வந்து எக்ஸு தான் இந்த இடத்துல இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் இருக்குது. அப்போ அப்படியே திருப்பி போடு, எக்ஸு கிரேட்டர் தேன் 3. ஏன்னா 3 லெஸ் தேன் எக்ஸ் அப்படின்னா இதை எக்ஸு கிரேட்டர் தேன் 3 நம்ம மாற்றிக்கணும். கிரேட்டர் தேன் 3னா 4, 5 சப்ஸ்டியூட் த வேல்யூ. Now question number 7, the cumulative distribution function of a discrete random variable. ஏற்கனவே சொல்லிட்டேன், டிஸ்க்ரீட்னா தனித்தனி வேல்யூ. தென் இது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் cumulative distribution function. ஏற்கனவே ப்ரீவியஸாக பார்த்த மாதிரியே தான். இதெல்லாம் தான் எக்ஸ் வேல்யூ. இந்த ஈக்குவல்ட்டுன்னு வருது பார்த்தியா, அதைத்தான் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இங்கே ஈக்குவல் டு சைன் இல்லை, இதை விட்டுரு. இதெல்லாம் கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி. அப்போ அந்த நீ பாக்ஸில் எடுத்து எழுதுகிறப்போ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ மைனஸ் பண்ணிகிட்டே வரணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் இது. 1 இதை மைனஸ் பண்ணால் அந்த ஆன்சர்லேருந்து இதை மைனஸ் பண்ணி அப்படியே பண்ணினா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ரேண்டம் வேரியபிள் அந்த கொஸ்டினை தான் எடுத்து எழுதியிருக்கிறோம். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இது எழுதிட்டிங்கன்னா அதை பார்த்து மைனஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், லாஸ்ட்லேருந்து போங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும். 4 3 2 1 அதுக்கப்புறம் 0. 4 எப்படி கண்டுபிடிக்கலாம், இது மைனஸ் இது எஃப் ஆஃப் 4 மைனஸ் எஃப் ஆஃப் 3. எஃப் ஆஃப் 3 எப்படி, எஃப் ஆஃப் 3 மைனஸ் எஃப் ஆஃப் 2. அடுத்தது எஃப் ஆஃப் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 1, எஃப் ஆஃப் 1 மைனஸ் எஃப் ஆஃப் 0. லாஸ்ட்டில் எஃப் ஆஃப் 0 மட்டும், ஏன்னா அதுக்கு அடுத்து நம்பர் இல்லை. ஸோ அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த கிடைச்ச ஆன்சர் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்க. எக்ஸ் வேல்யூ ரெண்டுக்குமே அதே தான். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் எக்ஸ் வேல்யூ அதே தான், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் அதே தான். ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா cumulative டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அப்புறம் ஃபைனலாக இந்த கொஸ்டினில் இந்த மாதிரி கேட்டுருவாங்க, எக்ஸ் லெஸ் தேன் 3னா 3ஐ விட கம்மி. அப்போ 0 1 2. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுனா 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணு, ஏன்னா ஈக்குவல் டு சைன் வருது. ஸோ 2 3 4 இந்த பாக்ஸை பார்த்து அந்த ஆன்சரை